யாராவது ஒருத்தர் நம்மளை காலையில் சந்திக்கிறான், அவரை நீங்கள் வேறு ஒன்றும் சொல்ல வேணாம், இந்த 2 வாக்கியத்தை மட்டும் சொல்லுங்கள், அன்றைக்கி நாள் முழுதும் அவன் மூட் அவுட் ஆயிடுவேன். ஏன்னா வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கு, நல்லா இருக்கீங்க, கொஞ்சம் வயிறு மட்டும் ஊதி இருக்க, ரொம்ப டேஞ்சரு, இது ரொம்ப ஹார்ட்டை பாதிக்குன்னு சொல்கிறாங்க, எதுக்கும் ஏசிச்சு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறங்க. இதே மாதிரி தான் எங்கள் பெரியப்பாவுக்கு ஊதி இருந்துச்சு, அவருக்கு ஊதிட்டாங்க முந்தா நாள் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. அந்த ஆளை நீங்கள் சாயந்தரம் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஆஸ்பத்திரியில் படுத்திருப்பேன். உடல் நலத்தை பற்றி 2 வரி அவனை பயமுறுத்திட்டா போதும், தொலைஞ்சு அவ்வளோதான். மயக்கம் வருதுன்னு ஒருத்தன் திடீர்னு பஸ்ஸில் உட்காந்து கொஞ்சம் கிறுகிறுன்னு வருது அப்படின்ட்டான், அவ்வளோதான். 10 யோசனை போட்டு விட்டாங்க, கிறுகிறுன்னு வருது சொல்ல முடியாது. நல்ல வேளை நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, பார்த்துக்கிறீங்க. சுகர் டெஸ்ட் பண்ணுங்கம்பான் ஒருத்தன், ப்ரெஷர் பாருங்கம்பான் ஒருத்தன், கொலஸ்ட்ரால் பாருங்கம்பான். நல்ல கொலஸ்ட்ரால்னு ஒரு கொலஸ்ட்ரால் இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால்னு ஒரு பாடம் நடத்த ஆரம்பிச்சிடான் ஒருத்தன். ஐயோ, அந்த மயக்கம் வந்ததை ஏன்டா நம்ம சொன்னோம்னு ஆகி போயிடும் அவனுக்கு. காரணம், உடலை பற்றிய ஒரு சின்ன விஷயம் கூட மனதை மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிறேன். உடல் நல பாதிப்பு வெளியில் தெரியும், மனநல பாதிப்பு வெளியில் தெரியாது. உடல் நலம் பாதிக்கப்பட்டால் உடனே அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுருவான். மெட்ராஸ் ஐ அப்படின்னா கூலிங் கிளாஸ் போட்டிருப்பேன். கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணவர் பெரிய கூலிங் கிளாஸ் போட்டு இங்கே ஒரு ஸ்க்ரீன் தொங்க விட்டுருப்பார், நம்ம கேட்கணுன்னு அவசியமே இல்லை. இன்னும் சில பேர் காய்ச்சல்னாலே கண்ணுன்னெலாம் செவந்து ஒரு மாதிரி உட்காந்துருப்பேன், கையில் அடிபட்டால் அப்படி கட்டு போட்டு உட்காந்துருப்பேன். வெளியே தெரியும் உடல்நல பாதிப்பு, ஆனால் மனநல பாதிப்பு வெளியில் தெரியாது. சில பேர் 1000 பிரச்சனைகளோடு இருப்பேன், வெளியில் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மனசு என்ன சொல்லும்னா, இன்னும் எத்தனை நாளைக்கு ஓட போறியோ போவேன், வட்டிக்கே ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், நீ நல்லா இருக்கேன்னு சொல்கிறியே, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்காடான்னு மனசு அப்படியே சொல்லுது. 1 லட்ச ரூபா வட்டி கட்டுற, எப்பட்றா நீ நல்லா இருக்கேன்னு அவன்கிட்ட கூசாமல் சொல்கிறேன்ட்டு. காரணம் என்னென்னா, மனநிலையை நம்ம டக்குன்னு ஒருத்தர்கிட்ட சொல்ல முடியாது, ஆனால் உடல்நல பாதிப்பு உடனே வெளியே தெரிஞ்சிடும். அதனால தான் உடலை பற்றிய வர்ணனைகள் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு எம்ஜிஆர் பாட்டில் பார்த்தீங்கன்னா, கதாநாயகனையும் கதாநாயகி வர்ணிப்பேன், அது எம்ஜிஆர் படத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். எம்ஜிஆருக்கு வர்ணனை எழுதுவாங்க அருமையாக. பெரும்பாலும் எந்த கதாநாயகனுக்கும் கதாநாயகி வர்ணித்து பாடுறதில்ல. எம்ஜிஆர் படத்தில் நிறையா இருக்குது. எம்ஜிஆர் சரோஜதேவியை பாடுவார் ஒரு படத்தில், மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது அப்படின்னு எம்ஜிஆர் சரோஜாதேவிக்கு ஒரு 5 வரி. உடனே சரோஜாதேவி எம்ஜிஆரை வர்ணிக்கும் அடுத்த வரியில், தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது, தேக்கு மரம் உடலை தந்தது. எம்ஜிஆருடைய உடம்பு தேக்கு மரம் மாதிரி இருக்கான். சின்ன யானை நடையை தந்தது, அது எப்படி குட்டி யானை நடக்கிற மாதிரி எப்படி நடக்கிறது? எம்ஜிஆர் நடக்கிறது உண்மையிலே அதே மாதிரி தான் இருக்கான். நீங்கள் படங்களில் பாருங்களேன், இந்த அப்படியே இப்படி ஒரு மாதிரி இப்படி நடந்து வருவார். அந்த உன்னை எறிந்தால் பாட்டில் பாருங்கள், குதிரை நடந்து வரும், எம்ஜிஆர் கூட நடந்து வர்றப்ப பாருங்கள், ஒரு குட்டியான நடந்து வர்ற மாதிரி இப்படி அழகாக அப்படி ஒரு மூமெண்ட் அழகாக இருக்குது. அதனால தான் கண்ணதாசன் சின்ன யானை நடையை தந்தது, பூக்களெல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்ததுன்னு இது மாதிரி உடல் வர்ணனைகள் மனதுக்கு, ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது உடல் நலமா, மனநலமா, பொது நலமா? ஆர்மிக்கு, போலீஸ்க்கு, ஃபயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஆள் எடுக்கிறாங்கல்ல, அவங்ககிட்டலாம் போயிட்டு நான் பொது செல்ல சேவை செய்யணுங்க, நாட்டுக்காக துப்பாக்கி பிடிக்கணும்னு சொல்லி பாருங்க, கழுத்துலேயே அடித்து வெளியே தோர்த்தி போடுவான். நான் ஃபிட்டாக இருக்கிறேன் சார், என்னை எடுங்க சார்னு சொல்லுவேன். உடம்பு நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து நாட்டுக்காக போய் பொது சேவையாக செய்ய முடியும்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லைங்கண்ணா, இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, எல்லாரும் போய் ஜல்லிக்கட்டுக்காக போராடணும்னு. நான் கேட்குறேன், போராடுறது பொது நலம் தான், போராடுறதுக்கு எல்லாம் பொது நலத்தான் தான் போடுறீங்க. ஆனால் ஜல்லிக்கட்டில் காலை எடுக்கிறது யாரு? உடம்பு நல்லா இருந்தால் தானுங்களா காலை எடுக்க முடியும்? இப்போ நானே ஐயோ பார்த்து கேட்குறேன், நீங்களும் நானும் போய் காலை எடுக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்?
ஏ எனக்கு 60 வயசு ஆகுது, நான் இப்போ போய் அடக்க முடியாது. உனக்கு என்னையா கொள்ள? ஆ? நீ போய் ஏதோ உன் உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு மாட்டை பிடிக்க வேண்டியானே நீயே. உங்களுக்கு டிவியில் விளம்பரம்லாம் போட்டு காட்டுறாங்கல்ல, என்ன போட்டு காட்டுறாங்க? இதை போடுங்க உங்கள் பல்லு நல்லா இருக்கும், இதை போடுங்க உங்கள் சோப்பு போட்டிங்கன்னா இந்த உடம்பு நல்லா இருக்கும், இதை உங்கள் குழந்தைக்கு கொடுங்க உங்கள் குழந்தை ஹைட்டாக வளர்ந்துடும், ஹைட்டாக வளர்ந்து எவ்வளோ ஹைட்டு வானத்தையே முட்டை போகுது, இதை போய் எல்லாம் திப்புன்னு வாங்குறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் தானே எல்லாரும் போய் அதை வாங்கிட்டு திரியிறோம். அப்போ அங்கே உடம்பு நல்லா இருக்குதுன்னு தானே அர்த்தம். அது மட்டும் இல்லைங்கன்னா இன்றைக்கி எல்லா குழந்தைக்கும் சின்ன வயசுலேருந்தே போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க. நம்ம போலியோ சொட்டு மருந்து போடலன்னா என்ன ஆகும்? அது உடம்பு கெட்டு போயிடும். சரி, அது மனதைரியத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு 5 வயசுலேருந்து காதில் போய் நீ மனதைரியத்தோடு இரு, நீ மனதைரியத்தோடு இரு, உனக்கு போலியோ வராது போலியோ வராதுன்னு சொன்னால் சொல்லு, போலியோ வருங்களா? அப்போ அதுக்கு உடல் நலம் தானங்க ரொம்ப முக்கியமாக கிடைப்படுது. ஒன்றுமே இல்லைங்க, கல்யாணத்துக்கு நம்ம பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குறோம். பொண்ணு பார்க்கும் போது என்ன சொல்லுவாங்க? இந்த பொண்ணை கொஞ்சம் நடந்து காட்ட சொல்லுங்க, சிரிக்க சொல்லுங்க, பாட சொல்லுங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க? சிரிக்க சொல்லுங்கன்னா பல்லும் எல்லாம் நல்லா இருக்குதா, பாட சொல்லுதா, நல்லா பேசுதா, தெக்குவாயாக இருக்குதா, நடக்க சொல்லுதுன்னா நல்லா நடக்குதா, இல்லை விசிக்கி நடந்து விழுந்து போட வைக்குதா அப்படின்னு தான். ஒரு பொண்ணு கூட ஒரு பையன் எப்படி தெரியுமா இருந்தால் பிடிக்குன்னு சொல்லுது? காபூல் திராட்சை போன்ற கண்கள் பிடிக்கும், காஷ்மீர் ஆப்பிள் போன்ற கண்ணம் பிடிக்கும், ரோஜா பூ போன்ற உன் தேகத்தை பிடிக்கும், பிடிக்கும் உன்னை பிடிக்கும் அழகா உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுதுன்னா உடம்பு நல்லா இருந்தால் தானுங்களா முடியும். அப்போ இங்கே உடல் நலம் தானே பேசுது. ஒன்றும் இல்லைங்கன்னா நம்ம வீட்டில் தினத்துக்கு நடக்கிறத தான் சொல்கிறேன். தினத்துக்கு நம்ம சோறு திங்கிறோம்ல, ஒரு நாள் சோறு திங்கிக்கல, என்னம்மா இது உப்பு இல்லை உரப்பு இல்லை எதுவும் இல்லை என்ன பண்ண அப்படி போங்கண்ணா மனசு சரியில்லை அதான் உப்பு உரப்பு இல்லாமல் சோறு வச்சுட்டேன், நீங்கள் எடுத்து சாப்பிட்டு போடுங்கண்ணே. சாப்பிட்டு போட்டு வந்துடுவோம். அடுத்த நாள் நம்ம சோறு இல்லைன்னு கேட்டோம்னு வச்சுங்களேன், என்னம்மா சோறே ஆக்கலை, போங்கண்ணா கையை காலை இழுக்குது உடம்பே சரியில்லை என்னத்துக்கு சோறு. அப்போ நாமெல்லாம் வீட்டில் நிம்மதியாக சோறு தின்னோம்னால கூட உடம்பு நல்லா இருந்தால் தாண்டிக்கு நான் முடியும். ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம பக்கத்து வீட்டிலே ஒருத்தன் உடம்பு சரியில்லாமல் ஏதோ சுகரோ கேன்சரோ வந்து செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மனுஷனுக்கு பக்குன்னு இருக்கும். நம்ம வயசுக்காரன் தானே திடீர்னு செத்து போயிட்டான், என்னடா ஆச்சு, ஐயோ நம்ம போய் செக் பண்ணிக்குவோம் அப்படின்னு போய் செக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதே மனசு உடஞ்சி காதல் தோல்வியில் ஒருத்தன் செத்து போயிட்டான்னு வச்சுங்களேன், திடீர்னு போய் நான் என் காதலிட்டேன், ஏண்டி ஒருத்தன் காதல் தோல்வியில் செத்து போயிட்டான் பக்கத்து வீட்டில், நீ என்ன விட்டுட்டு போயிடுவேனே கேட்டேன்னு செருப்பு காண்டி அடிப்பேன். அப்போ என்ன வேறு உடல் நலம் தானே பேசுது, பயப்பட வைக்குது. அப்போ உடல் நலம் தானுங்களே பெருசு. ஐயா, சினிமாவில் பார்க்கும்போதெல்லாம் சினிமாவில் நடிக்கிற மாதிரி அஜித்தாவோமா விஜயாவோமா ஹன்சிகாவோமா நினச்சிட்டு இருப்போம். ஆனால் எப்போது நம்ம சோறு சாப்பிடும்போது ஒரு விவசாயியாவை நினச்சி பார்த்துருப்போமா? இப்போ எல்லாம் செல்லுக்கு கொடுக்க மதிப்பு கூட நம்ம நெல்லுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் கூட தலைநகரம் டெல்லி தாகம் எடுக்க போறாங்க என் விவசாயி. இதுதான் பொது நலம். ஐயா, பாரதியாருக்கு அடுத்தபடியாக பேரில் யார் என்று பட்டத்தை பெற்றவர் தான் எங்கள் தளபதியார். எதிர்கட்சியாக இருந்தாலும் ஏழைகளின் குரல் தான் என் சேவைன்னு தான் மட்டும் போராடாமல் எல்லா கட்சியும் போராட வச்சாங்க பார்த்தீங்களா ஒரு உரிமைக்காக. இதுதான் பொது நலம். மனுநீதி சோழன் காலத்தில் நீதிக்காக போராடினோம், மக்கள் ஆட்சி காலத்தில் நீருக்காக போராடுகிறோம். காவேரி மேலாண்மை அமைய வேண்டும், காடு மேடெல்லாம் காவேரி பாய வேண்டும்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கிறோமே, இதுதான் பொது நலம். ஐயா, ஸ்ட்ரைக் பண்ணுறது எங்கள் நோக்கம் அல்ல, ஸ்டெர்லைட்டின் தாக்கம் உலகாதே வேண்டும்னு என்ன மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க, தாத்தா பாட்டிங்க, பெற்றோர்கள், என்னுடைய அண்ணன்களும் என்னுடைய அக்காக்களும் வெயில்னு பார்க்காம குளிர்னு பார்க்க மழைன்னு பார்க்காம மக்கள் நலம்தான் நாங்கள் பார்க்கிறோம்னு போராடுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் பொது நலம். அப்படி போராடாத ஒரே ஆள் காட்டுன்றவரை சின்சான் தான். அவன் போராடினாலும் நீதி கிடைக்குமான்னு தெரியாது, ஏன்னா நம்ம நாடு அப்படி. ஐயா, இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை ஏமாத்த பார்க்குறாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து அவங்கள மாற்ற பார்க்கிறோமே, இதுதான் பொது நலம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால எந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்தாலும் அதனுடைய வீழ்ச்சி
எல்லாத்தையும் வறட்சியாக்கிடுதுன்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கிறோமே, இதுதான் பொதுநலம். ஐயா, பொதுநலத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். சாம்பார் நல்லா இருந்தா அப்பா சாப்பிடுவார், பொரியல் நிறைய இருந்தா அண்ணன் சாப்பிடுவான், ரசம் நல்லா இருந்தா நான் சாப்பிடுவேன், இந்த 3 நல்லா இருந்தால் என் தாத்தா பாட்டி சாப்பிடுவாங்க. ஆனால் எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மிச்ச சோறு எங்கள் அம்மா சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, இதுதான் பொதுநலம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். மலையும் மலை சார்ந்த இடம் என்னன்னு சொல்லுவாங்க? என்னப்பா எனக்கே பரிச்சை வைக்கிறியா? பரவாயில்லங்க ஐயா, சொல்லுங்க. மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி. ஏங்கய்யா இப்படி ஜோக் அடிக்கிறேங்க? நான் வேணா இங்கே நிற்கிற போய் பார்த்துட்டு வரேங்க. மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ குறிஞ்சி மாதிரியா இருக்கு, எல்லா கல் குவாரியாக மாற்றிட்டாங்க. சரி, காடும் காடு சார்ந்த இடமாவது என்னன்னு சொல்லுங்க. காடு சார்ந்த இடம் முல்லை. ஏங்கய்யா, அது இப்போ முல்லை மாதிரி இல்லை, எல்லாம் தொழிற்சாலையாக மாற்றிட்டாங்க. வயல் சார்ந்த இடம் என்னன்னு சொல்லுவாங்க? வயல் சார்ந்த இடம் மருதம். மருதமா? ஏங்கய்யா, இது கூட தெரியாத? இப்போ அது மருதம் இல்லை, எல்லாம் ஃப்ளாட்டுக்கெல்லாம் மாற்றிட்டாங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் இன்னும் அப்டேட் ஆகலைன்னு. சரி, இதுக்காவது சரியா பதில் சொல்லுங்க. மணலும் மணல் சார்ந்த இடம் என்ன? மணல் சார்ந்த இடம் பாலைவனம். பாலையில் இப்போ சொட்டு மண்ணும் இல்லை, எல்லாம் மணல் நாரியாக மாற்றிட்டாங்க. இதையெல்லாம் மாற்றினது இவங்களோட உடல்நலமும் மனநலம் தான். இதுக்கு தான் சின்ன பிள்ளை நானே பொதுநலம் ஒரு தலைப்பை எடுத்து போடுறேன். ஐயா, உடல் நலத்துக்கு பின்னாடி உறவுகள் இருக்கிறது, மனநலத்துக்கு பின்னாடி சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் எங்கள் பொது நலத்துக்கு பின்னாடி ஒற்றுமை என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. ஐயா, மகிழ்ச்சியாக இருக்க சில வழிமுறைகள் சொல்ற கேளுங்க. முதலில் உன்னை நேசித்துக்கொள், யாருக்கும் தீங்கு விளைவிக்காதே, எப்போதும் மன்னிக்க கற்றுக்கொள், நல்லது செய், நேர்மையாக இரு, பொய் சொல்லாதே. ஐயா, அமைதி என்பது வெளியில் இல்லை, அது நம்முள்ளே தான் இருக்கின்றது. அதை கண்டறிந்து நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக சிந்தித்து நம்மை நாமே சரி செய்து கொள்வதுதான் நாம் செய்ய வேண்டிய நல்ல செயலாகும். ஐயா, பொதுவா மனிதர்களுக்கே முக்கியமா மன வலிமை தேவை. ஐயா, மனிதர்களுக்கு சிறிய ஒரு நோய் அது அவங்க மனதளவில் பெருசாக பாதிச்சா அது அவங்க உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சு போயிடுது. ஒரு உதாரணத்துக்கு, பாம்பு கடித்து இறந்தவங்களை விட பாம்பு கடித்த பயத்தில் இறந்தவர்கள் தான் அதிகம். ஐயா, பொதுவாக பெண்களுக்கு முக்கியமாக மன வலிமை தேவை. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, அதிகமான பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இதிலிருந்து வெளியே வர மன வலிமை முக்கியம். மன வலிமை இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் தவறான முடிவெடுக்கிறாங்க. ஐயா, இன்று பேச்சு திறமை படைத்த எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் அவங்க மத்தியில் நான் மன வலிமையோடு இருப்பதால் தான் இந்த மேடையில் நான் உங்க முன்னால பேசிட்டு இருக்கேன். ஐயா, என்னதான் திறமைகள் இருந்தாலும் மேடை ஏறி பேச முதலில் மன வலிமை முக்கியம். கடன் பிரச்சனை, குடும்ப தகராறு காரணமாய் மன உறுதி இல்லாமல் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்பவர்கள் பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் படிக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? பிரச்சனையை நின்று சரி செய்ய அவர்களுக்கு மன உறுதி இல்லாமை. மனநலம் இல்லாதவனை பைத்தியக்காரன் என்று கூறும் சமுதாயத்தில் உடல் நலத்துடன் பொது நலனையும் செய்ய வேண்டும் எனில் முதலில் மனநலம் நன்றாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பொறுப்புல இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, தன் மக்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க இடம் தேடி போய் அவங்க தேவையறிஞ்சு செயல்புரியறதுக்கு ஒரு குடும்பமே தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு கலைஞர் ஐயா குடும்பம் மட்டும்தாங்க. ஐயா, இன்னைக்கு 96 வயசுலயும் வைரம் பாஞ்ச கட்டையா இன்னைக்கு கலைஞர் இருக்கிறாருன்னா அது எங்க பொது நலத்தினால கிடைச்ச சந்தோஷத்தினாலேயும் நிம்மதியினாலேயும் தாங்கிறத கடுகளவும் சந்தேகம் கிடையாதுங்க. ஐயா ஐயா இங்க சில பேர் சொல்லிட்டு வந்திருக்காங்க, உடல் நலம் தான் சந்தோஷத்தை கொடுக்குது, மனநலம் தான் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. எனக்கு சத்தியமா புரியல அவங்க எந்த தைரியத்துல இப்படிலாம் சொல்லிட்டு வராங்கன்னு. இன்னைக்கு இந்த உடல் நலம் எப்படி தெரியுமா இருக்கு?
அஞ்சா நாலு மூட்டு வழியில் மாப்பிள்ளை தான் படுத்துட்டா, ஏன் உசுர எடுத்துட்டா. ஒண்ணு போனா ஒண்ணு வந்து வருஷம் எல்லாம் சேர்ந்துச்சா, கனவையெல்லாம் உடைச்சிட்டா, ஏன் கனவையெல்லாம் உடைச்சிட்டா. காய்ச்சலுக்கு கடுவித்தே, இருமலுக்கு எடவித்தே, வித்ததெல்லாம் போக அட மிச்சமாக நான் நின்னே, மிச்சமாக நான் நின்னே, அட மிச்சமாக நான் நின்னே. இப்படிப்பட்ட ஒரு உடம்ப வச்சுக்கிட்டு எங்கே இருந்து சந்தோஷமா இருக்கிறது, எங்கே இருந்து நிம்மதியா இருக்கிறதுங்கிற. ஐயா, ஒரு மனுஷன் உயிரோட இருக்க வரைக்கும் தான் பாருங்க, ஏன் மாமன், ஏன் மச்சான், ஏன் ஐத்த, ஏன் பங்காளின்னு ஓடி ஓடி வருவாங்க. அதே மனுஷன் செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், எப்பப்பா பணத்தை தூக்குறீங்க, அட சட்டுப்புட்டுன்னு பாடியை எடுங்க, யாவர வேலையை பார்க்கணுமா இல்லையாம்பாங்க. இன்னைக்கு இந்த அளவுல தாங்க இருக்கு உடல் நலத்தோட நிலைமை. இதுல மனநலம் இருக்கு பாருங்க, இது இன்னும் மோசம். வீட்டில் சோறு சரியில்லைனாலும் மனசு சரியில்லைம்பா, அங்கே கிரிக்கெட்டில் ஸ்கோரு சரியில்லைனாலும் மனசு சரியில்லைம்பா. அதுதான் போச்சுன்னா இப்போ பாருங்க 10th 12th எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, அதில் பாஸ் ஆனவனை விட பாஸ்ட் ஆனவன் தான் அதிகமாக இருக்கிறான். மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு செத்து போயிடுறான். எவனை பாருங்க, மனசு சரியில்லை மச்சான், மனசு சரியில்லை மச்சான், மனசு. இந்த மனசை வச்சுக்கிட்டு எங்கேருந்து சந்தோஷமா இருக்கிறதுங்கிறேன். ஐயா, இன்னைக்கு உடல் நலத்தாலையும் மனநலத்தாலையும் வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அது காணல் நீர் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இருக்காது. ஆனா எங்க பொது நலத்தினால வர சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது கடல் நீர் மாறிங்கய்யா, என்னன்னைக்குமே குறையாது. உதாரணத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரு. எதனால கட்டினாரு? எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு போங்கம்மா அப்படின்னு மட்டுமா கட்டினாரு? அதுதான் கிடையாதுங்கய்யா, பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்வச்சு கட்டினாரு. பாருங்க, கருவறையில் இருக்க லிங்கத்தின் உயரம் 12 அடி, தமிழ் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை 12. அந்த லிங்க பீடத்தின் உயரம் 18 அடி, மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 18. கோவில் கோபுரத்தின் உயரம் 216 அடி, உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. கருவறையில் இருக்க லிங்கத்திலேருந்து வெளியில இருக்க நந்திக்கு இடைப்பட்ட தூரம் 247 அடி, தமிழ் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 247. தலைமை சிற்பியோட பேர்ல இருந்து தண்ணி கொண்டு வந்த பையனோட பேர் வரைக்கும் கல்வெட்டுல செதுக்கி வச்சிருக்காங்க. அதாங்கய்யா பெருமை. இன்னைக்கு கட்டிடக்கலையில் ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவே பார்த்து ஆச்சரியப்படுறானா, அங்க இருக்குங்கய்யா தமிழனுங்கிற கர்வம். இன்னைக்கு அந்த கோயிலை கட்டின மனுஷன் உயிரோட கிடையாது. நல்லா கேளுங்க, கோவிலை கட்டின மனுஷன் உயிரோட கிடையாது. ஆனா அவன் உயிரோட இருந்தாலும் இல்லைனாலும் என்னன்னைக்குமே அதை நினைச்சு நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறோம் பாத்தீங்களா, அங்க நிக்குதுங்க எங்க பொதுநலம். ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாங்களா? கேளுப்பா. நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மொபைல் எதுங்கய்யா? நான் முதல்ல யூஸ் பண்ண மொபைல் வந்து நோக்கியா. ஐயா, இன்னைக்கு பாருங்க லேட்டஸ்ட் மொபைல் வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி, ஆங்கிரி பேர்டு, ஜாங்கிரி பேர்டுன்னு எத்தனையோ கேம் வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கே நோக்கியா 1100 வந்த பாம்பு கேம் சொல்லுங்க ஐயா வாழ்க்கையோட தத்துவத்தை. எதை நீ தேடி தேடி சேர்க்கிறாயோ அதனாலேயே நீ அழிந்து விடுகிறாய். அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா பவர் எல்லாம் பாஞ்சு பாஞ்சு பிடிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அதோட லென்த் வந்து அதிகமாயிட்டே போகும். அதோட லென்த் அதிகமாகிறதே அது அவுட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். இதைத்தான் பாருங்க ரொம்ப அருமையா அன்னைக்கே படகோட்டி படத்துல புரட்சி தலைவர் பாடினாரு. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இந்த பாட்டை கேட்டுவிட்டுதான் நான் என்னத்த சொல்றது? ஐயா, இதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு தீர்வு
உங்க வாயிலேருந்தே வந்துருச்சுல்ல. இல்லாதவன் இல்லைன்னு வரும்போது இருக்கிறவன் இல்லைன்னு சொன்னா அவனும் இல்லாதவன் தான். இன்னைக்கு கீதை ஆகட்டும், குரான் ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், எல்லா அறநெறிகளும் சொல்வது ஒன்னே ஒன்று தான். உன்கிட்ட இருக்கிறத அடுத்தவனுக்கு கொடுத்து அதன் மூலியமா நீ சந்தோஷமா வாழன்னு தாங்க எல்லாமே சொல்லுது.